இந்தியா மீதான எந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் இனி தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முதன்முறையாக நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளின் மறைவிடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இப்படி ஒரு தாக்குதலை பயங்கரவாதிகள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான் விரைவில் அழிவை சந்திக்கும். இந்தியா மீதான அத்துமீறல்களுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசம். இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறி பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது. போரை நிறுத்த உலக நாடுகள் தலையிட கெஞ்சியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ரத்தம் பாய்ந்த நிலத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு வழங்க முடியாது என்றும் திட்டவட்டம். இந்திய ராணுவத்தின் துணிச்சலான தாக்குதலுக்கு ராயல் சல்யூட். ஆபரேஷன் சிந்தூரை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்து போரை தடுத்து நிறுத்தினேன். தாக்குதலை நிறுத்தாவிட்டால் வர்த்தகம் செய்ய மாட்டோம் என எச்சரித்ததாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை. சண்டை நிறுத்த நடவடிக்கையை உறுதி செய்யும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல். இந்தியாவின் பன்னடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி பாகிஸ்தானால் ஊடுருவ முடியவில்லை. முப்படைகளும் ஒருங்கிணைந்த ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தியதாகவும் இந்திய ராணுவம் விளக்கம். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகள் மீதே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அந்நாட்டு ராணுவமே காரணம் என்றும் ஏர் மார்ஷல் ஏ.கே. பாரதி விளக்கம். பாகிஸ்தானின் அத்துமீறலை எதிர்கொள்ள இந்தியாவின் அனைத்து ராணுவ பிரிவுகளும் தயார். தொடர் கண்காணிப்பில் இந்திய ராணுவம் இருப்பதாகவும் ஏ.கே. பாரதி விளக்கம். கடந்த சில ஆண்டுகளில் பயங்கரவாதத்தின் தன்மை மாறியிருக்கிறது. பெஹல்காம் தாக்குதலே இதற்கு உதாரணம் என்றும் இந்திய ராணுவ இயக்குனர் ஜெனரல் ராஜீவ் காய் விளக்கம். சீனா கொடுத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை. சீனாவில் உருவாக்கப்பட்ட ட்ரோன்களைத்தான் பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவதாகவும் இந்திய ராணுவம் விளக்கம். பத்தொன்பது நாட்களுக்கு பிறகு எல்லையில் அமைதியான சூழல். போர் பதற்றம் தணிந்திருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி. பாகிஸ்தான் தாக்குதல்களால் வெளியேறிய காஷ்மீர் மக்கள் வீடு திரும்பலாம். பூஞ்ச் நகரம் 90% வரை காலியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா பேட்டி. ஐபிஎல் தொடர் மீண்டும் தொடங்க வாய்ப்பிருக்கும் நிலையில் ஜெய்ப்பூர் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவது தொடர்பாக பிசிசிஐ தீவிர ஆலோசனை. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார் விராட் கோலி. 14 ஆண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட் முடிவுக்கு வருவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. பாகிஸ்தானின் ஏவுகணைகளை அழித்தது எப்படி? விராட் கோலி மற்றும் ஆஷஸ் டெஸ்ட் தொடர் வரலாற்றை சுட்டிக்காட்டி ராஜீவ் காய் விளக்கம்.
விராட் கோலியால் கிரிக்கெட்டில் ஒரு தலைமுறையே மாறியிருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவித்த விராட் கோலி குறித்து சச்சின் டெண்டுல்கர் எக்ஸ் தளத்தில் பதிவு. விராட் கோலியின் கிரிக்கெட் பயணத்தை அருகே இருந்து பார்த்தது தனக்கு கிடைத்த பெருமை. விராட் கோலி ஓய்வு குறித்து அவரது மனைவி அனுஷ்கா சர்மாவின் உருக்கமான பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2360 ரூபாய் குறைந்தது. காலையில் 1320 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் மாலையில் 1040 ரூபாய் குறைந்து 70,000 ரூபாய்க்கு தங்கம் விற்பனை. இந்திய பங்குச்சந்தை ஏற்றத்துடன் நிறைவடைந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. நிஃப்டி 24,000 புள்ளிகளிலும் சென்செக்ஸ் 82,000 புள்ளிகளிலும் வர்த்தகம் நிறைவு. (2026) பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம். சுமார் 4,600 மெட்ரிக் டன் நூல் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். கோவிந்தா கோவிந்தா முழக்கம் விண்ணதிர கள்ளழகரை தரிசித்த பக்தர்கள். கள்ளழகர் வைபவத்தில் வழிநெடுகிலும் தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆடிப்பாடி உற்சாகம், பக்தி பரவசம். மங்களதேவி கண்ணகி கோயிலுக்கு இனி மாதந்தோறும் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். திருக்கோயிலுக்கு செல்லும் பாதையை சீரமைக்கும் பணிகளும் விரைவாக மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். சாதியை காரணமாக காட்டி கோயில் விழாவில் நன்கொடை பெற மறுப்பதும் தீண்டாமை செயல்தான். திருநாகேஸ்வரர் கோயில் விழாவுக்கு குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் மட்டுமே நன்கொடை வசூலிப்பது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சித்திரை முழுநிலவு மாநாட்டு திடலில் குவிந்த குப்பைகள் தொண்டர்களுடன் சேர்ந்து தூய்மைப்படுத்திய அன்புமணி ராமதாஸ். உதகையில் கொட்டி தீர்த்த மழையால் இயல்பு நிலை பாதிப்பு. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் முடித்துவிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பக்தர்கள். பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல். சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வயதான தம்பதி உயிரிழந்த சோகச் சம்பவம். மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாக தீயணைப்புத்துறை தகவல். திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் திருவாலங்காடு இடையே மின்சார ரயில் நிறுத்தம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்ற ரயிலால் 2 மணி நேரமாக பயணிகள் பெரும் அவதி.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நள்ளிரவில் துப்பாக்கியுடன் வலம் வந்த ஜோடியால் பெரும் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. வேலூர், சேலம் உட்பட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. ஆப்கானிஸ்தானில் சதுரங்க விளையாட்டிற்கு தடை. மத ரீதியான ஆட்சேபனைகள் இருப்பதாக கூறி தாலிபான் அரசு உத்தரவு.